வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்றாவது, தீபாவளி அன்று வீட்டில் என்ன பூஜை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். ரெண்டாவது, அருமையான சவுத் ஃபேஸிங் வரைபடத்தையும். மூன்றாவது, வரைபடம் நீங்கள் அமைச்சிருந்தாலும் இல்லை நாங்கள் அமைச்சு கொடுக்குறது எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்ற 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, தீபாவளி அன்னைக்கு காலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே வீட்டை சுத்தமாக தொடச்சி கூட்டி க்ளீன் பண்ணி, அல்லது முதல் நாளே சரியாக கூட்டி க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. தலைவாசல் அரைக்கதவு திறந்து வைத்தால் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்களாம். 2 நெய் தீபம், தலைவாசல் 2 பக்கமும் நெய் தீபம். பூஜை அறையில் காமாட்சி விளக்கில் 2 நெய் தீபம் போடுங்க. கன்னி மூலையிலையும் ஈசான மூலையிலையும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தாக்கா விளக்கு போடுங்க. மற்றும் கும்பம் வச்சு வழிபாடு செய்யுங்க. காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கேதார கௌரி விரத நோன்பு, அதாவது இது அவசியமாக சிவபெருமான் எம்பெருமானை நினச்சி பூஜை பண்ணுறது. சுமங்கலியாக இருப்பாங்க வீட்டு மகாலட்சுமி பெண்கள் எல்லாருமே ஆரோக்கியமாகவும் செழிப்பாக வாழ்வதற்கு கேதார கௌரி விரதம். மூன்றாவது அன்னைக்கு சஷ்டி விரதம், கண்டிப்பாக அசைவத்தை தவிர்க்கணும். மாலையில் குபேர லட்சுமி பூஜை கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க. வடநாட்டுக்காரங்க செஞ்சு தான் எக்கச்சக்கமான பொருள் சேர்க்கை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நாமளும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சில அன்பர்கள் செய்கிறாங்க. எல்லோருமே இந்த குபேர லட்சுமி பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். இந்த வரைபடம் தெற்க பார்த்தது. தெற்கு போனால் தேஞ்சி போவாங்கிற ஒரு பழமொழியை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்ட வரைபடம். இந்த வரைபடத்தில் ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. ஸோ இந்த வரைபடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5Gங்கிறது என்ன, 5 கோல்டன் ரூல். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும், மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க்கு இந்த பெட்ரூமுக்கு மேலே அமைக்கணும். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சவுத் ஃபேஸிங், அதுக்கப்புறம் நார்த் ஃபேஸிங்லேயும் வாசல் அமைக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சவுத் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் இல்லைங்க, ஈஸ்ட் ஃபேஸிங். நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சவுத் ஃபேஸிங் வாசல் வச்சாக்கா பின்னாடி நார்த்து பக்கம் வடக்கு பக்கம் வைக்கணுமான்னு கேட்குறாங்க. வாய்ப்பு இருந்தால் வைங்க. இப்போது சவுத் ஃபேஸிங் வீட்டிற்கு ஈஸ்ட் ஃபேஸிங் வாசல் ஓகே. இப்போ 4 கார்னர்களை பற்றி பார்ப்போம். அக்னி மூலையில் கிச்சன், டைனிங், வெராண்டா. வாய்ப்பு இருந்தால் கிச்சன் கம் டைனிங் வச்சுட்டு வாசலை இங்கேயும் வைக்கலாம். அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் வாசல் வைக்கிறதா இருந்தால் ஈசான்யத்தில் வைக்கணும். தெற்க பார்த்த வீட்டிற்கு மேற்கு பக்கம் தலைவாசல் வைக்கக்கூடாது. ஹால் வச்சுருக்கிறோம். கன்னி மூலையில் பெட்ரூமு, அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூமு, பூஜை அறை ஈசான மூலையில் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதில் பெட்ரூமு, அட்டாச் டாய்லெட், காமன் டாய்லெட்டு, அப்புறம் சர்வெண்ட்டுக்கு உண்டானது ஒரு டாய்லெட்டு, அப்புறம் இந்த பெட்ரூம் தனியாக, பூஜை அறை, சிட் அவுட்டு, மாடிப்படி இங்கே கொடுத்துருக்கோம். மிக அருமையான ஒரு வரைபடம். யாருக்கெல்லாம் பொருந்தும்? ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கும், 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை, கடை யோகத்தை கொடுக்கும். மொட்டை மாடியில் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல காற்று. அதனால் எப்போவுமே ஸ்டூடியோக்குள்ளே தான் வச்சு எடுப்போம். இன்றைக்கி வெளியே வச்சு எடுப்போங்கிறதுக்காக எடுத்தோம். ஸோ இப்போ இதுக்கு மனை 155 குழி. குழிங்கிறது குழி தோன்றது கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி 155 குழி இருந்தால் நல்லது. கருடமனை, பசுமனை, யானை மனை, சிம்மமனை தான் வைக்கணும். கழுதை மனை, அதுக்கப்புறம் நாய் மனை, பாம்பு மனை, புறாமனை வைக்கக்கூடாது. KGC 10 ஃபார்முலாவை இப்போ பார்ப்போம். இப்போ 3வது ஒரு விஷயம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தீபாவளி கொண்டாடிருப்பீங்க, பிளானை பார்த்துருக்குறீங்க, ஐப்பசி மாதம் வாஸ்து செஞ்சுருக்கிறீங்க, கார்த்திகை மாதம் வாஸ்து செய்ய போகிறீங்க. இந்த KGC 10 ஃபார்முலாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வரைபடம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். வரைபடம் அமைக்கிறவங்க அனைவருக்கும் இந்த 5ம் பொருந்தணும். யார் அமைத்தாலும் சரி, இந்த 5ம் சரியாக இருந்தால் நிச்சயமாக 120 ஆண்டுகள் நலமாகவும் சேமமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருப்பீர்கள். இப்போ இந்த கேங்கிறது குழிங்க. ஸோ குழி பொருத்தம் பார்த்துருக்குறோம், 155 குழி. ஜேங்கிறது ஜாதகம். உங்களுடைய
ராசி அம்ச கட்டத்தை பார்த்து தான் வரைபடம் அமைக்கின்றோம். சி கார்னர் 4 மூலைகள் சரியாக வாஸ்துபடி அமையணும். அப்புறம் இன்னர் மெஷர்மெண்ட்டு வாஸ்துபடி இருக்கணும், அவுட்டர் மெஷர்மெண்ட்டு வாஸ்துபடியும் இருக்கணும். பாருங்கள் 35க்கு 35 உள்ளளவுகள் எல்லாம் வாஸ்துபடி இருக்கணும். இதை ரெண்டும் பேஸ் பண்ணி தான் குழி எடுக்கிறோம். இந்த 3ஐயும் எடுத்து தான் கார்னர் அமைக்கிறோம். 4வது கார்னர் அமைச்சதுக்கப்புறம் ஜாதகம் சரியாக இருந்து அதற்குண்டான கோவில்களையும் சொல்கிறோம். இப்போ எப்படி சார் நீங்கள் பிளான் பார்த்து நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிளான் ப்ரிப்பரேஷன் இது தனியாக நீங்கள் கேட்குற ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு பிளான் அமைத்து கொடுக்குறோம். பிளான் கன்சல்டேஷன் நீங்கள் பிளான் போட்டிருக்குறீங்க, எங்ககிட்ட அனுப்பி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த லேண்டு வாங்குறதா இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் எந்த திசை சரியாக இருக்குங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் பில்டிங்கில் நீங்கள் வாஸ்துபடி கட்டியிருக்கீங்களா இல்லை தப்பாக இருக்கா அப்படின்றது தெரியல, நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, அதை சரி பார்த்துக்கிறது. ஸோ இந்த 4மே சரியாக பார்த்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அவசியமாக தீபாவளி நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பிளான் சரியாக போட்டிருக்கிறோமா, இந்த லிங்கம் வாஸ்து ஐயாவை பார்க்கணும்னாக்கா மதுரைக்கு வரலாம், அல்லது என்னுடைய நம்பர் 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. வரைபடம் அமைத்து கொடுப்பதற்கு அடியேன் செய்து கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம். இந்த வரைபடமும் தீபாவளிக்கு உண்டான தகவலும் அதுக்கப்புறம் இந்த KJC10 ஃபார்முலாவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அப்புறம் இதில் ஐப்பசி மாதத்திற்கு உண்டான நல்ல நாட்கள் நில வைக்கிறதுக்கு கார்த்திகை மாதம் நல்ல நாட்கள் அமைச்சிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அந்த நாளில் நில வைக்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், குடி போகலாம், வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அடுத்தவர்களுக்கு பணம் கொடுத்து உதவலாம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.